கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் உபாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் பிரவேசிக்கவில்லையே. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் என்ற இளைப்பாறுதல் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் முன்பாக அநேக சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், பலிகள், பொருத்தனைகள், இப்படி அநேக காரியங்களை கற்றுத்தந்தார் தேவன். அந்த இளைப்பாறுதலின் தேசமாகிய கானானுக்கு போய் சேரும் முன்பு வனாந்தர பாதையினுடைய வழி நடத்தினார் தேவன். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ எல்லாவற்றிலேயும் தேவன் மீது முறுமுறுத்தார்கள். தேவனுடைய மனதை விளங்கி கொள்ளவில்லை. தமது ஜனங்கள், தமது பிள்ளைகள், தமது சேனைகள் என்று அழைத்து தூதர்களின் அப்பமாகிய தேனிட்ட பணியாரத்தை சாப்பாடும் தந்தும் கூட தேவனை அவர்கள் முறுமுறுத்தார்கள். இதன் முடிவு என்ன? லட்சக்கணக்கானோர் புறப்பட்டார்கள், யாவருமே அழிக்கப்பட்டு விட்டார்கள், யோசுவா, காலேப் தவிர. இந்த இளைப்பாறுதலின் தேசத்திற்குள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமற் போயிற்று. ஏன்? இந்த கடினமான வனாந்தர பாதைகளை, வனாந்தர வழிகளை சந்தோஷத்துடன் கற்றுக்கொள்ள தவறிவிட்டதினால் இளைப்பாறுதலின் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை அவர்களால். நாம் யோசுவாவும் காலேப்பும் தேவன் வழிநடத்திய வனாந்தர பாதையில், வனாந்தர வழிகளில் தேவனை ஒருபோதும் முறுமுறுக்கவில்லை. சந்தோஷமாக 40 வருட காலங்களிலும் தேவன் மீது முறுமுறுக்காமல் இளைப்பாற கற்றுக்கொண்ட இந்த இருவரை மட்டுமே தேவன் தெரிந்து கொண்டு இளைப்பாறுதலின் தேசமாகிய கானானுக்குள் பிரவேசிக்க செய்தார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நபர்களோடு கூட இருந்து தேவன் உங்களை பரீட்சை பார்க்கலாம். அந்த இருக்கிறதான இடத்தில் நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இளைப்பாற கற்றுக்கொண்டால் மட்டுமே நித்திய பரம கானானுக்குள் இளைப்பாறுதலிலும் பங்கேற்க முடியும். ஆமேன். God bless you.